நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஜெயந்தி, ஏதாவது புது பிரச்சனையா? அப்பா, இந்த ஜென்மத்துல நான் யார பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேனோ அவர் எனக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாருப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இந்த வருஷம் எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்டா வர போறது மணி பாரதி. ஃபங்க்ஷனுக்கு போகாம வீட்ல லீவ் போட்டுட்டு உட்காரலாம். ஆனா வேற ஆள் மூலமா நான் அங்கதான் ஒர்க் பண்றேன்னு தெரிஞ்சா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் முன்னாடி இழிச்சிட்டு வந்து நிப்பான். பழைய கதை எல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டு சொல்லுவான். என்ன பண்றதுப்பா, சொசைட்டிக்கு பொம்பளைய தானே குறை சொல்லும், எனக்கு தானே அவமானம். அவன் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்க. வரும்போது அவன் ஆக்சிடென்ட்ல செத்தாலும் பரவாயில்ல. என்னப்பா பாக்குறீங்க? வாழ்க்கை பூரா என்ன அழ வச்சு அவன் மேல எனக்கு அவ்வளவு வெறுப்புப்பா. I hate that blood. எனக்கு அவன் பேரை கேட்டாலே என் ரத்தம் கொதிக்குதுப்பா. அவனை நேர்ல பாத்துட்டேன்னா என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிருப்பா. திரும்பவும் என்ன ஒரு பைத்தியக்காரியா தான் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறீங்க. ஐயோ கடவுளே, என் குழந்தை என்ன தப்பு பண்ணா? அவளை ஏன் இன்னும் கடவுள் இப்படி எல்லாம் சோதனை பண்றாரு? உங்களை மாதிரி நிறைய காலேஜஸ்ல இருந்து என்ன கூப்பிடுறாங்க. நான் எதையுமே ஒத்துக்கிறது இல்ல. காலேஜ்னு சொன்னாலே எனக்கு ஒரு விரக்தி. நான் டிகிரி முடிச்ச கையோட காலேஜை விட்டு வெளியே வந்தவன் தான். கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆச்சு. இன்னும் எந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயும் கால் எடுத்து வைக்கல. அப்படி சொல்லாதீங்க சார். இவ்வளவு நாள் எழுதாத நீங்க இப்ப எழுதும்போது பரபரப்பா இருக்கிற மாதிரி எங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுவும் பரபரப்பான நியூஸா இருக்கும். சாரி, உங்க ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாது. சார், பிலிம் ஸ்டாரை கூப்பிடலான்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா ஒரு எழுத்தாளரை தான் கூப்பிடணும்னு நான் உட்பட பல பேர் எங்க காலேஜ்ல விரும்புறாங்க. நீங்க மறுக்காம வரணும் சார். ஏன் நான் ஒருத்தன் தான் ரைட்டரா? நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேற யாரையாவது ட்ரை பண்ணுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அட என்னப்பா நீ, அவர் பிரியப்படுறது மணிபாரதிங்கிற ஒரு ரைட்டரை ஃபங்க்ஷன்ல கலந்துக்காம நீ ஏன் இப்படி தட்டி கழிக்கிற? ஆமா சார், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த காலத்துல யாரும் புக் படிக்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் யாரும் புக்கே வாங்குறது இல்ல. இத பத்தி நீங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். நான் படிக்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சதும் பசங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற பொய் நம்பிக்கை எனக்கு கிடையாது. கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இமெயில்னு இருக்கிற இந்த காலத்துல புக்கு படிக்கிறத பத்தி நான் பேசினா அது எடுபடாது. நான் பேசிட்டு இருக்கும் போதே பசங்க கத்தி கூச்சல் போடுவாங்க, எழுந்து போவாங்க, என்ன அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் வேண்டாம் சார், விட்டுருங்க. சரி, ஓகே. இதுக்கு மேல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இதை சாக்கா வச்சு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்னப்பா நீ வந்த சான்ஸ் அப்படி தட்டி கழிச்சிட்டியே. இல்ல அருணாச்சலம், நான் இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போனா என்னோட பழைய காலேஜ் வாழ்க்கையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆஹா, ஃபிளாஷ்பேக்கா? வேணாம். ஃபிளாஷ்பேக் வந்தாலே சென்டிமெண்ட் தான். நம்ம ட்ராக்கு சென்டிமெண்ட் இல்ல, காமெடி. வாழ்க்கையை ஹாப்பியா வாழணும்ப்பா. வாழ்க்கை வாழ்வதற்கே. கமான். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை இன்பமடா.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். மிஸ்ஸஸ் ஜெயந்தி பிரபாகர், சார் நீங்க சொன்னது உண்மைதான். என்ன சார்? அந்த ரைட்டர் மணிபாரதியை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அதை தான் நான் சொல்றேன். முக்கியமான வேலை அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா கூட நம்ம ரிக்வெஸ்ட் அவர் நிராகரிச்சிட்டாரு. காலேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது அவருக்கு இஷ்டம் இல்லாத விஷயமா? நான் தான் அப்பவே சொன்னேனே சார், காலேஜ்குள்ள வந்தா அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும். அதான் அவாய்ட் பண்ணிருப்பாரு. அவர் வரமாட்டேன்னு சொன்ன உடனே உங்களை தான் நினைச்சேன். உங்க பேர் கூட ரெஃபர் பண்ணலாம்னு நினைச்சேன். காலேஜ் நாட்கள்ல அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ உங்க பேர் ரெஃபர் பண்ணி அவரை எம்பரேஜ் பண்ண வேண்டாம்னு தான் பேரை ரெஃபர் பண்ணல. சார், பொண்ணுங்க நிறைய படிக்கிற இந்த காலேஜ்க்கு ஒரு கேரக்டரே இல்லாத அவரை இன்வைட் பண்ணது நம்ம தப்பு தான். அவர் வரமாட்டேன்னு சொன்னதும் நம்ம அதிர்ஷ்டம் தான். வேற யாரை சார் இன்வைட் பண்ண போறீங்க? இவரை விட பெரிய ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வேற யாரையாவது இன்வைட் பண்ணலாம். ரைட்டர்ஸ் மட்டும் இல்லாம வேறையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், பசங்களுக்கும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனலா இருக்கும். கூடவே ஏதாவது ஃபிலிம் ஸ்டாரையும் இன்வைட் பண்ணலாம். சரி, பார்க்கலாம். என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்ன பார்த்ததும் ஷாக் ஆயிட்டீங்க? நான் வருவேன்னு எதிர்பார்க்கல இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்ன பார்த்ததும் ஷாக் ஆயிட்டீங்க? நான் வருவேன்னு எதிர்பார்க்கல இல்லையா? ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நீங்க பிஸியா இருந்தீங்க போல் இருக்கு, பேச முடியல. அதான் நேர்ல வந்துட்டேன். இன்னைக்காவது ஷாலினியை பார்க்க முடியுமா? போன்ல சரியா ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா? எதுக்காக ஷாலினியை பார்க்கணும்னு இப்படி துடிக்கிறீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒருத்தர்கிட்ட பரிவு காட்டுறதும் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறதும் தப்பா? ஆமா, தப்புதான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போங்க சார். அதுக்காக ஒரு வயசு பொண்ணை அடிக்கடி பார்க்கணும் தேடி வர்றது, போன் பண்றது எல்லாமே தப்புதான். ஆமா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சார்? நீங்க ஒரு பெரிய ரைட்டர் தானே, இது கூட உங்களுக்கு தெரியாதா? வாக்குவாதம் பண்றதுக்காக நான் இங்க வரல. சத்தம் போட்டு பேசுறதுக்கும் எனக்கு உரிமை இல்லை. முடிஞ்சா ஷாலினி கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். ஷாலினி இப்போ இங்க இல்ல. நான் எப்ப கேட்டாலும் இதே பதில் தான் சொல்றீங்க. ஷாலினி இங்க இல்லைன்னா அவ எங்க இருக்கானாவது சொல்லுங்க, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ஹலோ, இனிமே நீ ஷாலினி பேர் சொல்லி இங்க வரவும் கூடாது, போனும் பண்ணக்கூடாது. எதுக்காக ஷாலினி என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? என்ன காரணம்னாவது சொல்லுங்க. ஹலோ, என்ன சார் காரணம்? நீங்க எதுக்கு ஷாலினி முதல்ல பார்க்கணும்? அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. ஏன் இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிறீங்க? ஏன் என்ன வேதனைப்படுத்துறீங்க? ஷாலினிய பாக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது.
ஏன்னா உன்னுடைய கடந்த காலம் மோசமானது. ஆ நீங்க யார்? என்னோட கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாம என் முன்னாடி நின்னுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. ரொம்ப பேசுன உன்னுடைய சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் காட்ட வேண்டியதா இருக்கும். உன்னுடைய மானம் மரியாதை போறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பிடு. போ போ இங்கிருந்து. தயவு செஞ்சு ஷாலினியை பார்க்கணும்னு இனிமே இங்க வராதீங்க. அவளும் உங்க கண்ணு முன்னாடி வரமாட்டா. கமலா, இன்னும் என்ன பேசிக்கிட்டு இருக்க? உள்ள போ போ. நீங்க போலாம். Useless fellow. என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். கற்பகம், ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் அவசியம். எல்லாம் ஒண்ணு வேண்டாம் போ. ஏங்க ஏன் இப்போ உங்களுக்கு டென்ஷனு? உலகம் பூரா சுத்திட்டு இருந்த அந்த மணிபாரதி இப்ப தனசேகரனை சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிருக்கான். ஷாலினியை பத்தி விசாரிக்கிறதுக்காக தனசேகரன் வீட்டுக்கு போயிருக்கான். அந்த அப்பாவி பொண்ணு ஷாலினியோட முகம் அவன் கண்ணுக்குள்ளேயே நிக்குதான். அவன் கண்ணத்துல 2 போட்டு வெளியே தள்ள வேண்டியது தானே? எதுக்கு அவனை இன்னும் விட்டு வச்சிருக்காரு அந்த தனசேகர்? அப்படியெல்லாம் செய்ய முடியாதுமா. இங்க பாருமா, மணிபாரதி ஒரு பெரிய எழுத்தாளன். அவனுக்கு நம்ம அந்த மாதிரி ஏதாவது செஞ்சோம்னா உடனே பத்திரிகையிலையும் ஊடகங்கள்லயும் அது ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணி போட்டுருவாங்க. ஏங்க அவன் ஏதோ கெட்ட எண்ணத்தோட தாங்க வந்திருக்கான். அவன் தான் சரியான பொம்பளை பொறுக்கியாச்சே. நீ சொல்றது கரெக்ட் தான் கற்பகம். ஆனா இப்போ மணிபாரதி மனசுல நல்ல எண்ணம் இருக்கா கெட்ட எண்ணம் இருக்கான்னு யாரால நிச்சயமா சொல்ல முடியும்? தனசேகர் வீட்டுக்கு போனது அவன் ஷாலினி பத்தி விசாரிக்கிறதுக்காக இருந்தா அந்த விசாரணையோட முடிவு ஜெயந்தி கிட்ட போய் தாங்க முடியும். அவன் எந்த நேரத்திலயும் ஜெயந்தி வீட்டுக்கு போலாம். அங்க போனா ஷாலினி ஜெயந்தி மட்டும் இல்ல, அங்க பிரபாகரையும் பாப்பாங்க. எனக்கும் அதே டென்ஷன் தான். அந்த மணிபாரதி நம்ம எல்லாருடைய முடிவும் பார்க்காம ஓய மாட்டான். புரிஞ்சுக்க. எவ்வளவு நேரம் ஆகும் இனி? இப்போ ரெடி ஆயிடு சார். அரை மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. சரி ஆகுமா ஆகாதா? இப்போ ஆயிடு சார், ரெடி பண்ணிடுறேன்.
ரைட்டர் மணிபாரதி சார் தானே? ஆமா. நான் மகேஷ், உங்க பெரிய ஃபேன். தேங்க்யூ. என்னாச்சு, ஏன் இங்க நிக்கிறீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓ, என்னாச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஆமாங்க, மெக்கானிக் வந்தால் தான் ரெடி பண்ண முடியும் போடுறேன் சார். ஓ அதான் நான் முதலே கேட்டல, அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே? சார் சார் என்ன சார், ரிலாக்ஸ். மெஷின் தானே, பாவம் அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வேண்டாம் சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க அவசரமா எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சார் இது, எவ்வளோ பெரிய ரைட்டர் நீங்க, நான் வேற உங்க ஃபேனுன்னு சொல்றேன். உங்களை என் வண்டியில் கூட்டிட்டு போறது எனக்கு தான் சார் பெருமை. நீங்க எங்க போகணும்? சைதாப்பேட். அங்கே தானே, அது நான் போகிற வழி தான். வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வா. சரி சார். உட்காருங்க சார். தேங்க்யூ. போலாமா? ம். ம். என் ஒய்ஃபோட கிராண்ட் ஃபாதர் வீடு, கொஞ்சம் மெடிசின்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுத்துட்டு வந்துடுறேன்.